தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதுதானே வந்திருக்கு. லாயலா மணிக்கு மறந்துடுச்சு, அவர் தலைவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு மறந்துடுச்சு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் வந்திருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரரே, திமுக எதிர்ப்பலை வீசுகிறது என்பது உண்மை என்றால் 2024 தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கலாமே. இல்ல. உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சே, இல்ல. இடைத்தேர்தல் வந்துச்சே, போட்டியிடல. நாங்க அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா? இதற்கு போனாரா முதல்வர், அதற்கு போனாரா, அவரை காணவில்லை அப்படின்னீங்க. கண்ணு முன்னாடி 41 பேர் இறந்து போன போது ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணையம் எதற்கு? சட்டம் அல்லவா இயற்றி இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், அரசியல் கொஞ்சம் தெரியணும்னு. அந்த ஆணையம் பரிந்துரைகளை கொடுக்கும். அந்த பரிந்துரைகளின் படி ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்ததை பேப்பர்லயாவது படிச்சுட்டு வரணும். மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி, தோழி விடுதி, போர் அடிச்சுனா எஞ்சி வெளில போயிடு. சாதனைகளை சொல்லும் போது வயிறு எரிஞ்சா அப்படித்தான் இருக்கும். அங்க போறதுக்கான சூழல் இல்ல, வாய்ப்பு அமையலன்னு சொல்லுங்க. வாய்ப்பு அமையலன்னு எப்படி பூனை குறுக்க வந்துட்டா? ஊர்ல சொல்லுவாங்க தெற்க சூளம், வடக்க சூளம், மேற்க சூளம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூளமா? பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. சரி, வீட்டுக்கும் அந்த தூரம் 300 மீட்டர் 400 மீட்டர் இந்த மாதிரி இருக்குது. சந்து பந்தா இருக்குது. 300 மீட்டர் தானே, 300 கிலோமீட்டர் இல்லையே, 300 மீட்டர் தானே, நடந்து போலாம்ல. ஏன்னா ஒரு சப்பரம் வச்சு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போமா. டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது, கொசு வந்துடக்கூடாது, 0 டாலரன்ஸ். ஈவு இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத. சின்ன தம்பி படம் பாத்திருக்கீங்களா நீங்க? குஷ்பு வீட்டை விட்டு வரும்போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும். நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க? நாங்கவே அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவர் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிருக்கிறாரு, பாவம் போல இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க. ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு போனாங்களா? ஹார்லிக்ஸ், முட்டை, நாட்டு முட்டை, பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேய்ச்சிட்டு வர சொல்லுது. ஐயோ பாவம், நீங்க அழாதீங்க சார். இப்ப திமுக காரங்க 4 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்க. பழைய ஆட்கள் பேசுறாங்க, இவர் மிசால இருந்தவர், இவர் தடால இருந்தவர். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என் சித்தப்பா சுட்டு கொண்டுட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. நான் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது போராட்டம் நடத்தினால இப்படி பேசுவாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் கூடி பேசிக்கிறாங்க. என்ன பேசுவாங்க? நீங்க நான் பிகில் சுரேஷ் நான் காதலுக்கு மரியாதை காலத்திலேயே ரசிகர். அண்ணன் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க. அதுல ஆள் தோட்ட பூபதி நானடா அதுல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அண்ணன். அது வேற லெவல் ஸ்டெப். அண்ணன் நீங்க அதை பாத்திருக்கீங்களா? அதுல தலைவர் ஒரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா இப்படித்தானே பேசிட்டு இருப்பான்.